மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ತ கோஜ ஜெகநாத் ಸಮಸ್ತ ಕೆಂತೆಚಂತೆ ಎಂತ ಸಗೋಸರತಾಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் கிருஷ்ணரை முதல் வாட்டி நான் வந்து கும்பிட போகிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு சத்தியமாக தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பூ வச்சுக்கணும்னு தோணுச்சு. எனக்கு வந்து ஃபுல் வந்து தமிழ் மாதிரி தோன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், வளையல் போட்டுக்கிட்டேன். எப்போவுமே வந்து பண்ணி வச்சுட்டு அப்படி வேஸ்ட்டாகவே இருக்குது. எப்போவுமே வேர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, வீடியோ எடுக்கிறோம்ல, அதனால் பூவும் வந்து வளையலும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி வேறு மாதிரி போட்டுக்கிட்டேன். சாரிக்கு மேட்சாக எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். காலையில் போட்ட வீடியோவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பாயசம் வந்து செய்யணும். அப்போ வந்து இப்போ தான் வந்திருக்காரு. பால் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சேமியா பாயசம் மட்டும் தான் கொஞ்சம் பண்ண போகிறேன். சரி வாங்க, நான் எப்படி டிசைன் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோலம் எல்லாமே போட்டிருந்தேன், தமிழ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணர் பிறந்த நாளைக்காக நான் வாங்கினது வந்து இங்கே பாருங்கள், அவருக்காக ஊஞ்சல் வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கிருஷ்ணர் இங்கே வச்சு ஊஞ்சல் மாதிரி போடுறது எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணருக்காக வந்து ஒரு புல்லாங்குழல் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறதுக்காக எனக்கு பூ கிடைக்கல, அதனால இதை வாங்கிட்டு வந்தேன். பெருசாக நல்லா இருந்துச்சு, டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது ஒன்று மேலே கிரீட்டம் மாதிரி வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு பாசி. அதுக்கப்புறம் சாமிக்காக கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா தான் எல்லாமே கொண்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப பட்ஜெட் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு இந்த வாட்டி. ஸோ அதனால தான் இந்த கேக்கு, அதுக்கப்புறம் லாலிபப்பு, மஞ்சு, 5 ஸ்டாரு, இங்கே பாருங்கள் 5 ஸ்டாரு, 3 வெரைட்டி மாதிரி பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு இது மாதிரி சாக்லேட் மாதிரி. அதுக்கப்புறம் இது ஒரு க்ரீம் பிஸ்கெட்டு. அதுக்கப்புறம் ஒரு லேஸ் வாங்கியிருக்கேன். திருப்பி வந்து சாமிக்கு வந்து ஒரு இது வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்வீட்டு, எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ரசகுல்லா, அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு ஸ்வீட்டு. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். எல்லாமே அப்படியே போட்டு அப்படியே அமுக்கி எப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து கொய்யாக்கா ஸ்வீட்டு. பாருங்க, அதுக்கப்புறம் வந்து பழங்களும் ஒவ்வொன்றா தான் வாங்கியிருக்கேன். இது வந்து இது என்னதுன்னு தெரியல. இதை கோணு மம்மி ராசி இது ஃபெசி ଧଳା ଫେସି. இது என்னன்னு தெரியல, ஆனால் இது வைப்பாங்கன்னு சொன்னாங்க. இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வாழைப்பழம், ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று வாங்கிட்டு வந்தேன். இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இது, அதுக்கப்புறம் வாழைப்பழம், இது மட்டும் வாங்கிக்கிட்டு 130 rupees வாங்கிக்கிட்டாங்க.
இது வந்து 300 சொன்னாங்க. நான் வந்து 250 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே நார்மலாக. அதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து 180 ருபீஸ் வாங்கிட்டாங்க இந்த அளவுக்கே ஸ்வீட்க்கு. ஓகே, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து பூஜை பண்ணணும். இன்றைக்கி நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இன்றைக்கே போய் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் வீட்டுக்குள்ளே. மாமியார் வந்து கொஞ்சம் கையை வச்சுட்டாங்க, ப்ளீஸ் யாரும் தப்படுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை தத்தெடுத்தாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் குட்டி பையனும் வந்துட்டு கோலம் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். இந்த வாட்டி குட்டியாக தான் போட்டேன். அதுவும் இல்லாமல் வாசல்கிட்ட பாருங்கள் எப்படி எல்லாமே சிமெண்ட் வந்து அப்படியே பாதியாக பொழந்து வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் மழை வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு தான் நான் வந்து போட்டேன். ஆனால் சாமி வந்து எனக்கு ரொம்ப ட்விஸ்ட் கொடுத்தாரு. நேற்று வந்து நான் வந்து ஷாப்பிங் போகிற மாதிரி இருக்கும்போது கூட மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் கோலம் போடணும்னு நினச்சேன், அப்போயும் மழை வந்துட்டு சாயந்தரம் ஈவினிங்க்கு அப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தேன். 5 மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக 7 மணிக்கு எல்லாமே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி பையன் பாருங்கள், நான் வந்து துர்கா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை வெளியில் வச்சு கையை எடுத்து இந்த மாதிரி காலை சிவர் இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல துர்காமா, அதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. புல்லாங்குழல் மாதிரி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் குட்டி பையன் பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்டும்போது புல்லாங்குழடா அப்படின்ட்டு வயிறை போத்து இது பண்ணால் வயிற்றையும் நானும் வந்து கிள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். இவன் ரொம்ப காமெடி பண்ணுவான். ஆனால் தமிழ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன், நானே ஊற்றி வச்சுருந்தேன். எதுவும் செய்கிற யாராக்கிட்டையாவது வாங்குறது பதில் நாம்ளே செஞ்சுக்கலாம், ஏன்னா பால் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெண்ணெயும் நானே எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இதில் தான் வந்துச்சு. ஏன்னா அதிகமாக பால் வந்து காய வைக்கலன்னு சொன்னாங்க மாமியார். இதுவே போதும் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஏன்னா குட்டிக்கு கிருஷ்ணர் தானே, அதனால் இதுவே போதும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு கிணத்துல நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெண்ணெய் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ரெண்டுமே எடுத்து வச்சேன். இது எடுக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சுத்தமாக முடியல என்னால், அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல, இந்த வாட்டி நல்லா காயலை அப்படின்ட்டா இல்லை ஏதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி ஊற வச்சுட்டு பச்சரிசி அரைச்சி வச்சுட்டு குட்டி பையனை வந்து வச்சு நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அவனும் ஒரு கால் வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டான். என் கால் வந்து அழுக்காயிடுச்சு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. நான் நினச்சேன், நான் இமேஜின் பண்ணிட்டேன் அவன் வர்றதுக்கப்புறம் இந்த மாதிரி அவன் காலில் வந்து இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கிருஷ்ணராக அவனே வீட்டுக்கு வந்த மாதிரி அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதை தான் முடியல. அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அழுகவும் சரி, ரொம்ப அழுக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் இது பண்ணிவிட்டு நான் கையிலே வந்து போடலான்னு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டான். எப்போவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டான். ஒரு வேளை பயந்துட்டானா என்ன ஏதுன்னு தெரில. பாருங்கள், காலை வச்சா கூட அப்படியே இது பண்ணிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட சொன்னேன், சரி நீ போ, நான் வந்து உனக்கு காலை கழுவிட்டு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு பாருங்கள். வேணும்னா அந்த சைடு ஃபுல்லாகவே இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நானே கையில் வந்து இந்த மாதிரி கையிலே போடுற மாதிரி பண்ணிக்கிட்டேன். ரொம்ப லேட்டான மாதிரி இருந்துச்சு. மாமியார் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. கிளியராக இல்லைன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ஷேக் பண்ணி தான் மாமியார் வந்து பிடிச்சிருக்காங்க. பட் அவங்களோட இதுக்கு இவ்வளோ பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம்தான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இதை பற்றி என்ன ஏதுன்னு தெரியாது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிட்டே வராது இல்லையா. முதல் ஸ்டார்டிங்கில் கூட நான் அது கூட அப்படி தான் பண்ணேன். சரி ஓகே இருக்கட்டும். ஆனால் நல்லா வீடியோ எடுத்திருந்தாங்க. என்ன கொஞ்சம் ஷேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே கையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு, ஏன்னா கோலம் போட்டுட்டு வந்து நான் வந்து வெண்ணெய் எடுக்க ஆரம்பித்தேன். வெண்ணெய் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு.
இந்த மாதிரி வேலை மேலே வேலை ஆகிடுச்சு. நான் சீக்கிரமாகவே பண்ணணும்னு நினச்சி தான் நான் வந்து 3 மணிலேருந்து ஆரம்பித்தேன். வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு 4 மணிக்கு மேலே பண்ணிக்கலாம். நைட் டைமில் தான் கிருஷ்ணருக்கு வந்து மாடு எல்லாமே மேய்க்க போவார் கிருஷ்ணர் இல்லைங்களா. அதனால ஈவினிங் டைமில் வந்தாருன்னா தான் அவருக்கு வந்து நல்லா இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதே மாதிரி ஈவினிங்கில் பண்ணால் கூட ரொம்ப நல்லது. சரண்யாக்கா கூட என்கிட்ட சொன்னாங்க, ஈவினிங்கில் பண்ணால் நான் ரொம்ப நல்லது பாப்பா, நீ காலையில் பண்ணாத ஈவினிங் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஊஞ்சலில் கொண்டுட்டு வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி ஃபிட்டிங்காக வேணுமோ பார்த்துக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பாசி வாங்கியிருந்தேன் மணி மாதிரி கடவுளுக்கு. அதனால் அவங்க வந்து அதுவே போடலாம். 2 வாங்கியிருந்தேன். நான் வந்து மீஷோவில் ஒன்று வாங்கியிருந்தேன் முன்னாடியிலே, அது வந்து இருந்துச்சு. அதுவும் சேர்த்து நான் வந்து இதுவும் நான் வாங்கிக்கிட்டேன். 2மே போடலாம், கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், லுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி. 2மே போடும்போது வந்து குட்டி கிருஷ்ணர் அப்படின்றதுனால ரொம்ப வந்து கழுத்துக்கு ரொம்ப பெருசாக ஆகிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே மாதிரி போட்டிருந்தேன். அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தேன். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, எல்லோ அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ்டு இருந்துச்சு. அவருக்கு பிடிச்ச கலரே தான் நானும் சாரீ வேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வளையல் கூட நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து பேங்கிள்ஸ் மேக் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, த்ரெட் பேங்கிள்ஸ், அதுதான் வச்சுருந்தேன். எப்போ பார்த்தாலும் வீட்டில் தானே இருக்கும், வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. சரி, இந்த மாதிரி பண்டிகை நாள் வரும்போது அட்லீஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வீடியோ வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற வைப் மாதிரி இருந்துச்சு. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து முடி வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து முக்குட்டோன்னு கூட சொல்லுவாங்க, இது கிரீட்டம்னு சொல்லுவாங்க, முக்குட்டம் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புல்லாங்குழல் வந்து இருந்துச்சு. அதுவும் சேஃப்டியாக நல்லா நீட்டாக தெரிகிற மாதிரி நான் வந்து வச்சேன். குட்டி கிருஷ்ணர் அப்படின்றதால உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் தெரியும். நான் வந்து என்னென்ன டெக்கரேஷன் பண்ணேன் அப்படின்றதுனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்தது வந்து பூ வந்து அதிகமாக இருக்கல, எங்கே கிடைக்கல அதிகமாக, சரிங்களா. அதனாலே கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. நான் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கியிருந்தேன். அது வந்து முன்னாடியே தொங்க விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசாக ஆகிடுச்சா, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்குல்ல. சரி, வெளியில் இந்த மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை வந்து கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கை வந்து ரொம்ப ஜாயிண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பாதி கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து கட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி தூக்கி மேலே ஒரு சேஃப்டி பின் வச்சு அதில் வந்து நான் மாட்டி விட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது, எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு கூட. மாமியார் சொன்னாங்க, சூப்பராக இருக்குது, நீ இப்படியே வெய், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, மாமியார் பேச்சை கேட்காம இருந்தால் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்ச மாதிரி அப்படியே விட்டுட்டேன். ஒரு தோரணம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், அது வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருந்தது ஃப்ரெஷ்ஷாக. அதுவும் இல்லாமல் இந்த வெள்ளை கலர் பூ தான். இந்த பூ பேர் என்னன்னு எனக்கு தெரியல, காக்கடா மாதிரி இருக்கும், ஆனால் இது காக்கடா கிடையாது, வேறு பூ இது. அதுவே வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், ஒயிட் கலர். நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கும்போது கூட பூ கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இல்லை. அதனால் நான் பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு இந்த மாதிரி மாமியாருக்கு ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன். பூ வந்து பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வெண்ணெய், அதுக்கப்புறம் தயிரில் வந்து மாமியார் சொன்னாங்க, நம்ம வந்து வைக்கிற பூஜை வந்து இது கிண்ணத்தில் வைக்கக்கூடாது, அதுவும் ஸ்டீலில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் கீழே வச்சுட்டேன். தயிர் வந்து ஊற்றிக்கும் இல்லையா, அதனால் அந்த கப்பில் மட்டும் இருக்கட்டும் மம்மி அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. சாமிக்காக வந்து நான் சேமியா வந்து செஞ்சுருந்தேன், சேமியா பாயசம். அது வந்து சுட வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். என்னென்னா கொஞ்சம் நான் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே சேமியா வச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து பால் எல்லாமே சுண்டுடுச்சு, மற்றபடி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாமிக்கு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது நாங்கள் வந்து சாமி எல்லாமே பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலே நாங்கள் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. சாமிக்காக பண்ணுற எல்லா விஷயமே சூப்பராக இருக்கும். எல்லாமே கட் பண்ணிவிட்டு 2 நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேனோ, இது வந்து எள்ளுருண்டை, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு, அதுக்கப்புறம் சாக்லேட் வந்து மம்மி சொன்னாங்க, நீ ஓப்பன் பண்ணாத, அப்படியே வெய், நம்ம
இவனுக்கு குட்டி பையனுக்கு கொடுக்கலாம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட் எல்லாமே வாங்கி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுவும் நான் வந்து பாதி இது பண்ணேன். அதுக்கப்புறம் மிக்சர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், பிளெயினாக இருந்தது. அதுவும் நான் வந்து அதில் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் இதுவும் எள்ளு தானா, இதுவும் ஒயிட் கலர் எள்ளு உருண்டை, அதுவும் ஒரு 2 சேர்த்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லாலிபாப் கூட வாங்கியிருந்தேன். இது என்னென்ன வாங்கணும்னு தெரியாமல் தான் நான் வாங்கினது, முதல் வாட்டி தான் நான் இது பண்ணுறது. ஸோ அதனால் எனக்கு ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க, கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு 2 ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி தான், அது என்ன ஸ்வீட்டுன்னு எனக்கு தெரியல, ரசகுல்லா டைப்பில் தான் இருக்கும் அது, ஆனால் கலர் போட்டிருக்காங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்வீட் கலராக இருந்துச்சு இல்லையா, வாங்கிட்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அதையும் வந்து சேர்த்து நான் வந்து சாமிக்கிட்ட வச்சிட்றேன் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு வந்து பண்ணியிருக்கேன். சாமி வந்து இந்த அளவுக்கு எனக்கு சக்தி கொடுப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் வந்து பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்டிங்கில் சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மரத்தில் வந்து கொய்யாக்காய் 2 பழுத்து இருந்துச்சு, அது 2 கொண்டுட்டு வந்திருந்தேன் நம்ம வீட்டில் தான், எதிர் வீட்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் கிரேப்ஸு, மாதுளப்பழம், இதெல்லாமே மாமியார் சொன்னாங்க, நீ வந்து கட் பண்ணி வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் முழுசாக வைக்க வேண்டாம், எந்த ஒரு இது வைக்கிற அப்படின்னாவும் முழுசாக வைக்கக்கூடாது, சாமிக்கு அதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும் நீ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் மாமியார் சொன்னாங்க, அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, நீ வந்து கட் பண்ணி வை சாமிக்கிட்ட, அப்போ தான் சாமி வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சரி மாமியார் சொன்னதுக்கப்புறம் நம்ம கேட்காம இருக்குமா, இங்கே வந்து வாழைப்பழத்துலேருந்து எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி தான் வைப்பாங்க, ஓப்பன் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் தான் இதை வந்து பூஜை செய்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும், இங்கே இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். கத்தியை வச்சுக்கிட்டு மாதுளப்பழத்தை வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சும் ஆப்பிளுமே கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஆரஞ்சு கூட நான் எல்லாமே ஒன்று தான் வாங்கினேன், ஏன்னா ரொம்ப ரேட்டு இருந்துச்சு. நான் வந்து முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் பாதி ஐட்டம் மட்டும் முன்னாடியே ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருப்பேன், வெறும் பழங்கள் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தால் அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. அது அந்த டைம்லேயும் எனக்கு வந்து கையில் காசும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த வாட்டி. ஆனால் நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன், இந்த வாட்டி ஏதாவது ஆகட்டும் பண்ணணும், நான் கடவுள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டேன், இந்த வாட்டி நான் உன்னை வந்து ஊஞ்சல் கட்டி ஒன்று இது பண்ணியிருக்கேன், அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீ வந்து எனக்காக ராதாவா இல்லை கிருஷ்ணனா, நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் என் வீட்டுக்கு வரணும் அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு மனசார ரொம்ப கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டேன். மெயின் விஷயம் என்னென்னா 2 விஷயம் நான் வந்து மறந்துட்டேன், அதை வாங்கி வச்சுருந்தேன் வைக்க மறந்துட்டேன், அவள் வாங்கி வச்சுருந்தேன் அதையும் வைக்க மறந்துட்டேன், பூந்தியும் வந்து வீட்டில் இருந்துச்சு நானும் அதையும் வைக்க மறந்துட்டேன். ஏன்னா ரொம்ப அவசரமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சி, 6:30 ஆகிடுச்சி, ரொம்ப இருட்டாகிற மாதிரி ஆகிடுச்சி. அதனால தான் இங்கே பாருங்கள் கிருஷ்ணருக்கு புல்லாங்குழலெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு மாமியாரை தான் காட்டிகிட்டு இருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் மூத்தார் என் ஹஸ்பண்ட் எல்லாமே நான் பூஜை முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சேன், ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் பாதி தான் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் பாதி எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சரண்யா அக்கா வந்து தமிழ்நாட்டிலேருந்து அச்சு முறுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நான் அதையும் இன்னும் வச்சுருந்தேன், பாதி திங்ஸ் சாப்பிடாம அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே இன்னும் வைக்கும்போது அது செம்மையாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி எல்லாம் மாமியார் இங்கே ஒடிசாவில் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மாமியார். ஏன்னு கேட்டதுக்கு தெரியல, இங்கே யாருமே செஞ்சது கிடையாது, நானே இது வரைக்கும் செஞ்சது கிடையாது, நீ செய்கிறத பார்த்து தான் நானே புதுசாக வந்து ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாமே சாமி ரூம்லலாம் இப்படிலாம் வைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி சாக்லேட்டு இந்த மாதிரி எல்லாமே பிஸ்கெட் அதெல்லாமே அப்படின்னு சொன்னாங்க.
முறுக்கு அந்த மாதிரி எல்லாமே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம கிருஷ்ணருக்காக என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் இல்லைங்களா, அதனால் நான் செய்ய ஆரம்பித்தேன். மிக்சரும் இருந்துச்சு. பாதி திங்ஸ் வந்து நாங்கள் வந்து அப்படியே வச்சுருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். நான் நினைக்கவே இல்லை இந்த மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் டைம் இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த மாதம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சாமிக்காக தனியாக எடுத்து வச்சுருப்பேன், மறந்துட்டேன். சரி இருந்தாலும் ஓகே தான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சாமிக்கு பூஜை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது என்னோடய டெக்கரேஷன்ஸ், என்னோடய பூஜை பண்ணுற ஸ்டைல், என்ன வேணாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வருஷம் பண்ணும்போது நான் வந்து ஊதுவத்தி அனுப்பிச்சி விளக்கேற்றி, எனக்கு எப்போவுமே சாமி கும்பிட்றேன் நல்லா ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா, மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா நான் வந்து விளக்கேற்றுவேன். அதை விளக்கேற்றினாவே வந்து அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து மனசில் அது ஒரு மாதிரி சந்தோஷமாக ரொம்ப பயபக்தியோடு பூஜை பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி டெக்கரேஷன் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு என்ன சொல்லுங்கள். ஒரே ஒரு குறை தான், பூ இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஒரே ஒரு குறை தான். பட் இருந்தாலும் அதையும் வச்சு அந்த ஒயிட் கலர் பூ வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சரிங்களா. அதுவும் இல்லாமல் வெளில போய் கோலம் எல்லாமே போட்டிருந்தேன், அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் வெளில எல்லாமே போய் எல்லா ரூமுக்குமே போயிட்டு சாமி எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தியை நான் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிடுறேன் பாருங்கள். தாத்தாவுக்கு தனியாக வச்சுடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, இல்லை இந்த விஷயத்துக்கு பண்ணும்போது நீ வந்து தாத்தா வந்து அந்த சைடில் அங்கேயே வச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வச்சுட்டு கடவுள்கிட்ட வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டே, ரொம்ப மனசார வேண்டிக்கிட்டேன். சரண்யக்காவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நல்லா வேண்டிக்கோ பாப்பா, அடுத்த வருஷம் கண்டிப்பாக உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா எனக்கு இருக்குதோ இல்லையோ தெரியல, பட் ஆனால் நான் கடவுள் மேலே இன்னுமே நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு இது பண்ணி, நீ என்ன பண்ணாலும் என்னோட நல்லது தான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தண்ணியை முதல்ல வந்து ஊட்டிட்டு ஒரு ஸ்வீட் எடுத்து அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டேன். அது ஒன்று ஊட்டி விட்டதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் வந்து ஒன்று ஊட்டி விட்டேன். அப்போ தான் அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்த மாதிரி இருக்கும்ல, வெறும் கீழே மட்டும் வச்சுட்டா அது ஆகிடுமா. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி கொடுத்துட்டு நான் வாயை தொடச்சி விட்டுட்டேன். ஓகேங்களா. வாயை தொடச்சி விட்டதுக்கப்புறம் மாமியார் சொன்னாங்க, நீ வந்து இது பண்ணி விட்டுரு எல்லாருக்குமே, பூஜை பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணிவிட்டோன்னா எல்லா சாமியும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஊஞ்சலை வந்து கொஞ்சம் ஆட்டி விடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாமியார். நல்லா ஆட்டி விட்டேன், மனசை வேண்டிக்கிட்டே ஆட்டி விட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் கிருஷ்ணரை நான் வந்து என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வைக்கிறது. நான் பண்ணுவேனான்னு டவுட்டாக இருந்துச்சு, பட்டு இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்ல மறந்துடாதீங்க. நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன், எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. எல்லாருக்குமே சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நாங்கள் வந்து கையை எடுத்து வளையலில் வந்து இது பண்ணிப்போம். ஏன்னா ஹஸ்பண்டோட ஆயில் வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி பண்ணால். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி நான் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக எப்படி இருக்குதுன்னு உங்ககிட்ட காட்டுறேன் பார்த்துங்க. இதுதான் ஃபைனல் அவுட்ஃபுட். அதுவும் இல்லாமல் கோலம் வந்து வச்சு நைட்டு கரண்ட் வர போயிடுச்சு நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் பாருங்கள், கையிலே வச்சு நான் வந்து கிருஷ்ணர் பாதம் மாதிரி போயிட்டு அங்கே நின்று மேலே வந்து பார்க்குற மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போது கூட. மாமியாரவும் கேட்டேன், ஓகே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பாய் எல்லாருக்கும்.